பிசாசுகளுக்கு அழைக்கும் நேரம் சில பிசாசுகளுக்கு பரீட்சை என்று கூப்பிட்டேன், வேசி என்று கூப்பிட்டேன். அதனுடைய அர்த்தத்தை எதற்காக கூப்பிட்டேன்? அப்படி வேத புத்தகத்திலே பைபிளை இருக்கதா என்பதை நான் காண்பித்தேன். புறஜாதியார், இந்துக்கள், கத்தோலிக்க, மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன் ஒருவேளை வழங்கி இருக்கும். இந்த ஆவிக்குரிய சபை என்று அதில் இருந்து தேவனும் இல்லாமல் மெஷியாவும் இல்லாமல் ரட்சிப்பு அடைந்திருக்கிறேன் என்று அவர்களை பேய் நம்ப பண்ணி கள்ள போதகர்கள், பாம்பு போதகர்கள் அவர்களுக்கு அநேகம் வழங்காது. ஏனென்றால் உண்மை உள்ளவர்கள் தான் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியும். உண்மை உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள். தேவனாலே உண்டானவர்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். செவி கொடுக்கிறா கலத்தி கொடுக்கிறது இல்லை, கீழ்படுகிறார்கள். யோகனான் 18:37, யோகனான் 8:47. இது அடிப்படையான உண்மை, இயேசுவா கூறிய உண்மை. இன்னும் ஒரு இடத்தில் சொன்னார், ஏன் நீங்க விசுவாசிக்கிறது இல்லை நான் சொன்னது? ஏனென்றால் என் மந்தையில் ஆடுகளிலே நீங்கள் ஒன்றாக இல்லை. யோகானன் 10:26. இது அடிப்படையான உண்மைகள். இன்றைக்கு நான் மறைவாக இருந்து குடும்பங்களை கெடுக்கும் சூனியக்காரியும் வேசியும் எனப்பட்ட இந்த காவனா பொம்பளை தெய்வம் இன்னும் மற்றதுகளும் உதவி செய்வது, விக்கிரகம், குரங்கு, அப்படியானவைகள் இந்துக்களுக்கு நன்றாக தெரியும். குறி சொல்லும் ஒரு ஆவி ஒரு மனுஷிக்குள்ளே இருந்தது. அதை தேவன் மலைப்பாம்பின் ஆவி என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் பைசன். ஏன் எனக்கு தெரியாது, நான் இதை எழுதவில்லை. சூனியங்கள் வலத்தாப்பட்டி, சமாத்துறை, மாங்கனி, பால்ச்சேனை, ராகம, கிளிநொச்சி, பவனியா, கோல், மட்டக்களப்பு, திராய்மடு, அம்பலத்துறை, கேள். அங்கே இருந்து வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் இன்னைக்கு நான் படிப்பிக்க போறேன். இங்கே வருவதற்கு முன்பதாக எச்சரிக்கும்படி வந்தது. சிலர் பதுங்கிய ஆவிகள், சூனிய ஆவிகள் அலக்களிக்கலாம். அதை தெரிந்தவர்கள், அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் எப்படியாக டீல் பண்ண வேண்டும், அதோடு என்ன வித அதிகாரம் கொடுக்க வேண்டும், ரெடியா இருக்கும். மற்றவர்களை புதினம் பார்க்க கூடாது, டேடியோட பேச வேணும். புதினம் பார்த்தது காணும்,
உங்களுக்கு பிசாசால கழிக்கிறது தெரியும். இன்றைக்கு பதுங்கி இருந்தவர்கள் சிலது வெளியே வரலாம். நான் கதைத்து கொண்டு போக நீங்க ரெடியா இருக்கு. ஓகே, சூனியம் அல்லது பில்லு சூனியம் எந்த கள்ளப்போதரோடு நான் பேசவில்லை, கிறிஸ்தவ சபைகளோடு பேசவில்லை. புறஜாதியர்கள், வேத வாக்கியங்களை அறியாதவர்கள், அதிகொழுந்த தேவன் இல்லாதவர்கள், இயேசுவா உள்ளே குடியிருக்காதவர்கள், வெளிச்சம் இல்லை, வாக்குத்தத்தம் இல்லை, ஒன்றுமில்லை. நாங்கள் வெளிச்சத்தை பெற்ற நாம் ஒரு நேரத்தில் அந்த நிலையிலே இருந்தோம். நான் வேத வாக்கியங்களை இதிலே அதிகமாய் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் கதைப்பது புறஜாதியார் சூன்யத்தில் பிடிபட்டு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பூசாரிமார்கிட்ட கொண்டு போய் காசை கொட்டி, தங்க நகைகளை கொட்டி, விடுதலை இல்லாமல் நெருக்கத்தில் யாருங்களை விடுதலையாக்குவார்கள்? அது ஒரு ஆளுக்கு செய்யப்பட்ட சூனியம் குடும்பத்தை அழித்து கொண்டு போகிறது. அப்படிப்பட்டவர்களோடு பேசுகிறேன். ஆனால் இதை கேட்கும் வழக்கமாக இந்த வார்த்தை கேட்கிறவர்கள் பதுங்கி இருக்கிற விடுபட்ட ஆவிகள். விடுபட்ட ஆவிகள் என்றால் சாபம் உடைக்கும் நேரத்தில் சரியாக எல்லாவற்றையும் சொல்லாமல் பண்ணின உடன்படிக்கைகளை பேய்களோடு அதை சரியா உடைக்காவிட்டால் அவைகள் போகாது. இயேசுவோடு நாளாந்த வாழ்க்கையை உனக்கு தடை பண்ணும். உன் சமாதானத்துக்கு நிறைவா வர தடை பண்ணும். அதி உயர்ந்த தேவனின் உதவியோடு அவர்தான் இயேசுவின் தகப்பன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், ஒரே தேவன். சிறு வயதில் இருந்தே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போக அந்த நாட்களிலே 55, 56, 60ஆம் ஆண்டு அவர்களுக்குள்ளே இந்த சொல் சூனியம் அதை குறித்து கேள்விப்பட்டேன். அம்மாவரிடத்தில் கேட்டேன், இது என்ன இது? அது நம்பி செய்வின் என்று சொல்வார்கள். பிசாசின் வல்லமையை வச்சு செய்கிற ஆக்களை கடுக்கிறதுக்கு. எனக்கு ஒன்றுமே தெரியாது. Probably I was 12, 13 வயது. I was at college, St. Michael's. மறுபடி இதையும் கேள்விப்பட்டேன். யாழ்ப்பாணத்தில் இருந்து சாப்னா இங்க வாரவர்களுக்கு சொல்லி அனுப்புவார்கள், கவனம் ஒன்று வாங்கி சாப்பிட வேணும். இது உண்மை. நான் பகுதிக்கோ இந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டேன். பகுதிக்கு ஒரு நேரம் இருக்கு. அங்கே இருந்து இங்க வாரவர்களை, தம்பி எதுவும் வேண்டி சாப்பிட வேணாம் மட்டக்களப்புக்கு. இன்னும் கூட சொன்னால் பாயில போய் உட்கார்ந்துடாத, ஒட்ட வச்சிருவான். அங்கே
அதனுடைய அர்த்தம் ஏதோ ஒரு சூனியத்தில் பிடிபட வைப்பார்கள். இப்படி சொல்வதனால் மட்டக்களப்பிலேதான் சூனியம் உண்டு, சூனியக்காரர்கள். திருவண்ணாமலையில் யாழ்ப்பாணத்தில் இல்லைன்னு சொல்லலாமா? 100% இருக்கிறது. பூசாரிகளின் மத மார்க்கம் அதுதான். அவர்களுக்கு அதனாலே நிறைந்த வருமானம். இவை நான் கேள்விப்பட்டேன். என் தாப்பனாரின் தாப்பன் இவைகளை நம்புவதில்லை. அதை குறித்து சும்மா ஒரு படியாக நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன். அது உண்மை. But they don't believe. I don't think my daddy, Papa believed it during his lifetime. அவரை உள்ளதானே அவர். சூனியம் வாகமரம் மாதிரி வளர்ந்து போய் நிற்கிறது. பிரிட்டிஷ்காரன் நாட்டினான் வாகமரம். பச்சை குளத்துக்கு பக்கத்தில் ஒன்று இருந்தது, பெருசு, விழுந்து போச்சு. நேட்டுக்கு மாரோட்ல நாட்டினவன் இன்னும் 1-2 நிற்குது. போஸ்ட் ஆபீஸ் அங்காலே பெரிய 2-3 நின்றது. அதெல்லாம் தரைத்து கொட்டினார்கள். பெரிய வாகம். அந்த நாங்கள் தொடக்கம் இன்று வரை இந்த சூனியம் மிகவும் வேகமாக வளர்ந்து வேரூண்டி இருக்கிறது. இலங்கையிலே, வெளிநாடுகளிலே. Mind you, I'm not teaching, I'm talking to the people who are suffering. எங்கே உதவியை பெறலாம் என்று தெரியாமல் எந்த பேய்கள் சூனியத்துக்காக பாவிக்கப்பட்டதோ அந்த பேய்களிடத்திலே போய் பூசாரிமாரனை காசை கொடுத்து முடிவு பேயை கலைக்காது. பேய்க்கு ஒரு ராஜ்யம் உண்டு. இயேசுவா வரும்பொழுது அவனை கட்டி போடுவார் 1000 வருஷங்களுக்கு. இந்த கவனா பையனா பீனா சீனா போனா எல்லாம் பாதாள குழியிலே போகும். ஒரு தூதன் அதை செய்வான். வருஷங்களுக்கு அவன் அடைபட்டிருப்பான். இந்த சூனியம் நேற்றைய தினத்திலே நாங்கள் பார்த்தபடி மகா வேசியும் சூனிய காரியமாகிய இந்த காமன்னா அவளுக்கு உதவி செய்யும் மற்ற விக்கிரகங்கள், முண்டங்கள், குறி சொல்லும் ஆவிகள், இதுகளாய் இருந்தவர்களிடத்தில் கேட்டேன். இந்த குரங்கு அதுக்கு காலாய் இருக்கிறது, மலைப்பாம்பு மட்டுமல்ல. இவைகளை நான் தோண்ட வேண்டிய அவசியமில்லை. பார்த்து ஈஸ்வா சொன்ன வார்த்தைகளை அறிவிப்பது என்ன அழைப்பு. ஆனால் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத சனங்கள் என்ன செய்வோம்? யார் எங்களை விடுவிப்பார்கள்
என்று நெருக்கப்பட்டு இன்னும் இன்னுமாய் சுரியில புதஞ்சா ஆட 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 இன்னும் கீழே போவாங்க. சும்மா ஒரு அளவு அவதிப்பட்டா கீழே தான் போக வேணும் சுரி. இவர்களுக்காக நான் பேசுகிறேன். சூனியம் செய்கிறவர்கள், சூனியக்காரர்கள் ஒரு ஆளுக்கு செய்யலாம், குடும்பத்திலே தாப்பனுக்கு, தாய்க்கு, அல்ல ஒரு படியனுக்கு, ஒரு பட்டைக்கு. சூனிய பேய் அது ஒரு பிசாசு. அப்படியாக ஏவி அந்த குடும்பத்திலே செய்யப்படுகிறதுனால் அது ஒரு ஆளோடு நீக்கிறது இல்லை, முழு குடும்பத்தையே தாக்க ஆரம்பிக்கும். நிச்சயம் யாருக்கு குறிபார்த்து செய்யப்பட்டதோ அவர் முதலில் தாக்கப்படுவார். அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம். இதுக்கு பிறகு நான் சொல்லுவேன் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று. கிறிஸ்தவம் ஒன்று இல்லை. அதிவேந்த தேவன் இயேசுவின் தாப்பன், இயேசு அவருடைய மகன். நம்முடைய வார்த்தைகளிலே யாரையும் மாற்றும்படிக்கு அவர்கள் மதத்தை எங்களுக்கு அனுமதி இல்லை. உலகம் அனைத்தும் பிசாசின் பிடியில இருக்கிறது. அப்படி இருந்த இருக்கும் ஜனங்கள் அதிவேந்த தேவன் பிரித்து வழியாலை கொண்டு வந்தாருடைய யாருக்குமே விடுதலை இல்லை. யாரும் வர முடியாது, இயேசுவண்டை வர முடியாது, அவரை அறியவும் முடியாது. பிசாசுகளின் வல்லமையை கொண்டு செய்யப்படும் செயல் ஒரு கூட்டத்துக்கு விரோதமாய், ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய், ஒரு ஆளுக்கு விரோதமாய், அதுக்கு பேர் தான் சூன்யம். சில சூனியக்காரர்கள், சூனியக்காரிகள் பைபிள் தேவனுடைய புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை நாங்கள் வாசிக்கலாம். அதை நான் உங்களுக்கு வாசி காட்ட போறதில்லை. குறிப்பாக பௌத்த குடும்பங்கள், I don't know whether they will understand. முஸ்லிம் குடும்பங்கள், இந்து குடும்பங்கள் எப்படியான இதில் எப்படிப்பட்டால் நான் சொல்வதை கேள். அதுவும் எனக்கு என் குடும்பத்திலே என்ன நடக்கிறது என்று தெரியாது, தடுமாறிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு பேசுகிறேன். இப்படி யாராவது என் குடும்பம் தாக்கப்படும் நேரத்தில் ஒருவர் சொல்லி இருந்தால், ஒரு போதகர் எனப்பட்ட ஒரு மனுஷன், கத்தோலிக்கமோ மெதடிஸோ யாரோ ஆவிக்குரிய என்று சொல்ற ஆவி, பெரிய ஆவி, ஒருவரும் சொல்லவில்லை. மந்திரகாரர்கள், மந்திரகாரிகள் எப்பொழுதோ இருந்தார்கள்.
ஜனம் என்று சொல்லப்படுகிறது. தெரிவு செய்யப்பட்ட இஸ்ராயல் ஜனம் 400 வருஷங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். பார்வோன் ஏற்பட்ட ராஜா அவர்களை அடிமைத்தன வேலையிலே வைத்திருந்தார். இஸ்ராயல் ஜனம், the Jews, 400 வருஷங்கள் எகிப்திலே பலவிதமான முண்டங்கள் தெய்வங்களை வணங்கினார்கள். ஆடு, தவளை. You should have been ready. பாம்பு, சில பறவைகள். பாம்பங்கள் அவன தலையில போடு. பார்வோனை சுற்றி மந்திரகாரர்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் உலகத்திலே பல தேசங்களின் ஜனாதிபதி, பிரதம மந்திரிகள், அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பவர்கள் மந்திரகாரர்கள். அப்படியான சூழ்நிலையிலே மோசே எனப்பட்ட தேவ மனுஷன், அழைக்கப்பட்டவனே, அதி உயர்ந்த தேவன் பார்வோனிடத்தில் அனுப்பி என் ஜனத்தை போகவிடு, அவன் விடமாட்டான், வல்லமையான ஒரு கையை கண்டால் ஒழிய யாரையும் போக விட மாட்டான் என்று தேவன் ஏற்கனவே மோசேக்கு அறிவித்திருந்தார். நீ போனதும் நான் சொல்லும் அற்புதங்களை நீ செய்ய வேண்டும். முதலாவது அவர் சொன்னார், உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு. அந்த கோல், மோசே போட்ட கோல் பாம்பாகியது. பார்வோன் அதை கண்டு பெரிய ஆச்சரியப்படவில்லை. என்னடா இது, ஒரு கம்பு பாம்பாகு. அவனுக்கு பக்கத்திலே மந்திரகாரர்கள் இருந்தார்கள். இந்த 2 மந்திரகாரர்களின் பேரும் வேத புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி 4500 வருஷங்கள் முன்பாக நடந்தது. ஜானஸ் அண்ட் ஜாம்ரஸ். அவன் சொன்னான், அவர்களை கூப்பிட்டு நீங்கள் போடுங்க. அந்த 2 மந்திரகாரர்களும் தங்கள் கோல்களை போட்டார்கள். They have no value. அவர்கள் போட்ட 2 கோல்களும் பாம்பாகியது.
பிசாசுக்கு வல்லமை ஏற்கனவே கொடுப்பட்டிருந்தது. அவன் பேர் லூசிபர். ஒளியை வைத்திருக்கிறவன், லைட் பேரர். அவன் விழுந்து போனான் பெருமையினால். அவருடைய வல்லமையிலேதான் அந்த மந்திரகாரர்கள் தங்கள் கோள்களை பாம்பாக்கினார்கள். பொய்யான அற்புதம் இன்றைக்கு நிறைய நடக்குது, நிறைய. நான் இதுக்கு பிறகு தேவன் சொன்னார், மோசே தண்ணீர்களுக்கு நேராக உன் கோலை நீட்டு. அந்த தண்ணீர் இரத்தமாக மாறும். எல்லா மீன்களும் செத்தது. குடிக்க தண்ணீர் இல்லாம போயிட்டு பார்வோன் மந்திரகாரர்களை கூப்பிட்டான். அவர்களும் தண்ணீரை இரத்தமாக்கினார்கள். நடந்தது, பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. தேவனுடைய ஜனத்தை நான் போக விட மாட்டேன் என்று சொன்னார். மந்திரகாரர்கள் தண்ணீரை இரத்தமாக்கினார்கள். பைத்தியம். ஏற்கனவே தண்ணி எல்லாம் ரத்தமாகி குடிக்க தண்ணி இல்லை. என்ன புழுகு, என்ன செருக்கு மிச்சமாயிருக்கிற தண்ணியை ரத்தமாக்க. அது முடிஞ்சதா? தேவன் அடுத்ததாக மோசேயை சொன்னார், கோலை நீட்டு. தவளைகள் எல்லாம் வந்து பார்வோனின் வீட்டிலும் படுக்கை அறையிலும் எல்லா இடத்திலும் குமியட்டும். தவளைகள் வந்தது. குசினி, படுக்கை அறை, எல்லா இடத்திலும் தவளைகள். தவளைகளை வணங்கினார்கள். தேவனுடைய விளையாட்டை பாருங்க. இப்பொழுது பார்வோன் அந்த ராஜா, எகிப்தின் ராஜா, மந்திரகாரை கூப்பிட்டு அவர்கள் தவளையை கொண்டு வரும்படி செய்ய சொன்னார். அவர்கள் தங்கள் மந்திரத்தால் தவளையை கொண்டு வந்தார்கள். தவளைகளை மந்திரகாரர்கள் பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. இஸ்ரவேல் ஜனத்தை போகவிட மாட்டேன் என்று சொன்னார். நாலாவதாக தேவன் சொன்னார், சூசியை எடுத்து வானத்திலே போட்டு பேன்கள் வரட்டும், நாட்ஸ் என்று பேன்களை வருவி என்று சொன்னார் தேவன். மோசே அப்படியே செய்ய பேன்கள் பேன்கள் பேன்களாக வந்து குமிந்தது பார்வோனின் வீட்டிலே. எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கோ ஒன்றுமில்லை. அவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு தவளையும் வரவில்லை.
அவர்கள் குடிக்கிற எல்லா தண்ணீரும் இரத்தமாகவும் இல்லை. தேவன் பிரிவு காண்பித்தார். மந்திரகாரர்களை கூப்பிட்டான் பார்வோம், பெண்களை கொண்டு வரும்படி. அவர்கள் முயற்சி பண்ணார்கள், தங்கள் மந்திர வித்தையினால் கொண்டு வர முடியவில்லை. உடனே அந்த 2 மந்திரகாரர்களும் பார்வோனிடம் சொன்னார்கள், ராஜாவே, இது தேவனுடைய விரல். அதாவது தேவனுடைய விரல் என்றால் இது தேவனுடைய வேலை, எங்களால் முடியாது. இதுவரையிலும் ஏதோ அந்த கம்பை பாம்பாக்கினோம், தண்ணீரை ரத்தமாக்கினோம், தவளைகளை கொண்டு, இதுக்கு மேல இயலாது. பேய்களை ஒரு இடத்துக்கு தான் அனுமதிப்பார். அதி உயர்ந்த தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், மனுஷனை மண்ணிலே இருந்து உருவாக்கினவர், ஒவ்வொரு மனுஷன் மூக்கிலையும் அவரது சுவாசம். அது இல்லாமல் யாரும் உயிரோடு வாழ முடியாது. மனுஷன் மட்டுமல்ல, உயிருள்ள பிராணிகள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே சுவாசிப்பதெல்லாம் அவரது சுவாசத்தால். ஒரு உருவான பிள்ளை கற்பத்திலே உள்ளே இருக்கும் வரை சுவாசிப்பதில்லை. How can it? பிறந்த உடனே சுவாசிக்க ஆரம்பிக்கிறது. பிறந்த உடனே சுவாசிக்க ஆரம்பிக்கிறது. இது சட்டையெல்லாம் போடுவதற்கு முன்பதாக தேவன் செயல்கள் மெய்யான அற்புதம், பிசாசின் செயல்கள் பொய்யான அற்புதம். ஆக்களை குணமாக்குமா பிசாசு? எஸ், பொய். சில கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், கள்ள போதகர்கள், உண்மை இல்லாதவர்கள், தங்களுக்கு தாங்களே பதவியை ஏற்றுக்கொண்டவர்கள் போதகர்களாக. முடிவு நாளிலே இயேசுவா வந்தது, நாங்கள் பேய்களை துரத்தினோம் உமது பேரிலே, நாங்கள் ஆக்களை குணமாக்கினோம் உமது பேரிலே, நாங்கள் அநேக அற்புதங்களை செய்தோம் உங்களுடைய பேரிலே. இயேசுவா என்ன சொல்லுவார் தெரியுமா? Get out! என்னை விட்டா என்று பொங்கல். அக்கிரமக்காரர்கள், கட்டளைகளை உடைத்து ஜீவிக்கிறவர்கள். சோ அற்புதங்கள், அதை வைத்து இவரோட உண்மையான ஊழியக்காரர்களை எவருமே சொல்ல முடியாது. இயேசுவின் குணாதிசயம் அங்கே வர வேணும். கருவேப்பையில மரத்த சின்ன கண்டா இருந்தாலும் ஒரு கொஞ்சம் நுனிய எடுத்து மணந்தால் எல்லாருக்க தெரியும் இது கருவேப்பிலை. தேசிக்க மரம் அதே மாதிரி. இயேசுவாவை உள்ளே கொண்டிருந்தால் அவர் நறுமணமாக வெளியே அவருடைய கேரக்டர் வரும். இவர்கள் பொய்யர்கள். ஓகே,
பிசாசு அற்புதங்களை செய்யும். சூனியம் பிசாசின் வல்லமையினால் செய்யப்படும். தெரியாத ஜனங்களுக்கு அற்புதம், தெரிந்தவர்களுக்கு தெரியும் பயங்கர பேய். சூனியம் செய்கிறவர்களும் பிசாசின் வல்லமையை கொண்டு இவர்கள் தப்ப முடியாது. மனம் திரும்பாவிட்டால் தங்கள் செயல்களை விட்டு தண்டனைக்கு தப்ப முடியாது. நர பாதாளம் இவர்களுக்காக இருக்கும். வெளிநாடுகளிலும் இலங்கையிலும் குடும்பங்கள் பிரிந்தும் காலத்துக்கு முன்பாக மரணங்கள் ஏற்பட்டும் நோயோ அல்லது விபத்துக்களோ இப்படியாக அவர்களோடு இணங்கிய இனத்தவர்கள் குடும்பத்தை பார்த்தால் என்னால் 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 தற்கொலை செய்தார்கள். அவர்களுடைய குடும்பத்தை ஆராய்ந்து பார்த்தால் இனி இலங்கையை பொறுத்தவரையிலே தமிழர்கள் இந்த சூனியத்தில் ஈடுபடுகிறவர்கள் எரிச்சல் பொறாமையினாலே ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளை நன்றாக படிக்கிறது அல்லது அது புருஷனோ தகப்பனோ நல்ல ஒரு பதவி உயர்வை எடுக்கிறார் அல்லது அவர்கள் கஷ்டப்பட்டு வெளியூருக்கு போயோ இப்படியோ ஒரு நல்ல வீடு கட்டி அதில் கூடிய அதை பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஏச்சப்பட்டு பொறாமை கொண்டு பெயிலே பிடிபட்டவர்கள் உடனே போய் யாரோ சூனியக்காரனை பிடித்து சூனியம் செய்வார்கள். மட்டக்களப்பிலே நிறைய சூனியம் உண்டு, யாழ்ப்பாணத்திலும் உண்டு. தண்ணீர் குடிக்கிற மாதிரி குடிக்கிறார்கள் சூனியங்களை. எங்களுடைய கல்லடி இருக்குது இல்லையா, கல்லடி பாலம், அதுக்கு அங்காலே இது முடிய அங்காலே கல்லடி என்று சொல்லுவார்கள். நாமக்குடா தாளங்குடா எல்லாமே சூனியத்தினால் நிறைந்திருக்கிறது. களுவாஞ்சக்குடி, கழுதாவளை, மண்டூர், மகளூர், கல்முனை, அக்கரப்பத்து முழுவதுமாக சூனியத்தினால் நிறைந்து வழிகிறது. தேவனுக்கு விரோதமான பகை. குடும்பங்கள் அழிந்து கொண்டு போகும். பின்னாலே இருந்து செய்கிற சூனியக்காரை வேசியார் குறிப்பாக நாகம் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம். அந்த 4வது வார்த்தையிலே தன் பேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் குடும்பங்களையும் விக்கிற மகா சூனியக்காரி, அழகுள்ளவளமாயிருக்கிற வேசி, திரளான வேசித்தனங்களின் நிமித்தம் இதோ நான் உங்களுக்கு விரோதமாக வந்து உன் உடுப்பின் ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து
அதாவது இந்த பேய் யார், இந்த பொம்பளை தெய்வம் யார் என்பதை எல்லாருக்கும் காண்பிப்பாராம் என்று சொல்லுகிறார். ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தை காண்பிப்பேன். இது இலங்கை இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலே நிறைந்து வழிகிறது. அநேகமான குடும்பங்கள் பஞ்சாதிமாரால் ஆளுகை செய்யப்படுகிறது. ஏனோ தெரியாது, இப்படிப்பட்டதான பில்லி சூனியம் மந்திரவாதங்கள் பெண்களிடத்திலே தான் குடிகொண்டிருக்கிறது. வெளிநாட்டு அமெரிக்கா, கனடா, யூரோப், இவர்கள் மனுஷர்கள் தகப்பன்மார், அதாவது புருஷன்மார், அவர்கள் எவ்வளவு படித்தவர்களாயும் இருந்தாலும் புருஷனுடைய பதவியை ஏற்று குடும்பத்தை நடத்துகிறது யார் நடத்துவது? பஞ்சாதி. பஞ்சாதிக்குள்ளே யார்? அந்த காவன்னா என்ற டீம். அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். அநேகமாக புள்ளி விவரம் எடுக்கப்பட்ட அவன் பாசமாயிருக்கிறான். பின்னால் ரெண்டு கம்போடுறது பஞ்சாதி. அவள்தான் வீட்டிலே எல்லாம் சொல்லிக் கொடுப்பாள். என்னால் 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 இவைகளை நீக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும். நடத்துவது பஞ்சாதிக்குள்ளே இருக்கிற பில்லி சூனிய பேய் மந்திரவாதம். அறிந்து கொள்ளுங்கோ. தேவன் அழைக்கப்பட்ட ஜனங்களை வழி நடத்துவது தேவனுடைய வார்த்தையினாலே, பேயினால் அல்ல, பில்லி சூனிய ஆவியினால் அல்ல. இது பெரிய பிரச்சனை. வெளிநாட்டை பற்றி சொன்னேன். இலங்கையிலும் எத்தனை குடும்பங்கள் எங்களுக்கு வழங்குமாக சொன்னால் சிரிமா கவர்மெண்ட், அதாவது பொம்பளை தான் ஆளுகை செய்கிறாள். கிறிஸ்தவ கூட்டம், சர்ச் எனப்பட்ட கூட்டங்களிலே எத்தனை பேர் தேவன், மெஷியா, புருஷன் அந்த இடத்தை எடுத்திருக்கிறார்கள். அப்படி புருஷன் தன் இடத்தை எடுக்காத குடும்பம் மந்திரவாதத்தை தப்ப முடியாது. இங்கே பில்லி சூனியம் என்று சொல்லி பிசாசின் வலிமையை வைத்து எரிச்சல் பொறாமையினாலே செய்யப்படும் செயல்தான் சூனியங்கள். பேய்கள், பிசாசுகள் இல்லை என்றால் எதற்காக படித்த மனிதர்களும் பாம்பையும் குரங்கையும் மற்ற முண்டங்களையும் வணங்குகிறார்கள்? தேவனே சொன்னார், ஒரு களிமண் எடுக்கிறாய், சட்டியை செய்து கரையாச்சுவாய், அந்த சட்டியிலே மீதியான களிமண்ணை ஒரு முண்டா செய்து நீதான் என் தெய்வம் என்று கும்பிடுகிறாய். உனக்கு வெக்கமில்லை? கலியாத முண்டமா இல்லையா? எடுக்க இல்லை. மிக குறிப்பாக அமெரிக்கா, கனடா, யூரோப், அங்கே இருக்கிற பெண்கள் குடும்பத்திலே ஆளுகை செய்கிறார்கள். அதனாலே தேவனுடைய ஒழுங்குக்கு இடமில்லை. சூனியம் நிறைந்திருக்கிறது வீட்டிலேயே. உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் நான் சொல்லலாம்.
நான் உங்களுக்கு படிப்பிக்கவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். பைபிளிலே பல இடங்களிலே ராஜாக்கு பக்கத்திலே ஆலோசனை கொடுக்க பார்வோனுக்கு இருந்த மாதிரி மந்திரகாரர்கள் இருந்தார்கள். அக்ரிப்பா ராஜாக்கு பக்கத்திலே ஒரு மந்திரகாரன் இருந்து பவுல் ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கிற நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணினான். இன்றைக்கும் இது நடக்கிறது. மந்திரகார ஆவிகளை கொண்டவர்கள் உண்மையான வார்த்தை போற நேரம் அதை தடை பண்ண பார்ப்பார்கள். மந்திரகார ஆவிகளை உடையவர்கள் வீடு வீடாக கூட்டம் கூட்டமாக தெரிவார்கள், தங்களுக்கு ஆக்களை சேர்த்துக் கொள்ள. அவர்களுக்கு தெரியாது எப்படிப்பட்ட ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறார்கள். சோ பைபிளே ஒரு முண்டங்களை வணங்குற ஒரு பெண் இருந்தாள். அவள் இஸ்ராயல் தேசத்து பெண் அல்ல, ஒரு ஜாதி ராஜாவின் மகள். அவளின் பேர் ஜெசபெல். அவள் தன்னுடைய மந்திர வித்தைகளினால் ஜனங்களை வஞ்சித்து இஸ்ராயல் ஜனங்களை பாகால் முண்டத்தை அஷ்ரோத் காவன்னாகுபடியான இதுகளை முண்டங்களை வணங்குபடி செய்தார். அவளுக்கு கீழே 850 மந்திரகாரர்கள் இருந்தார்கள். அவள் வைத்திருந்தாள் wizards. தேவனுடைய மனுஷனாக எலியா தேவனுடைய வழி நடத்துவதை நெருப்பை கொண்டு வந்து உண்மையான தேவன் யாரும் அவர்கள் அறிய பண்ணி பகிரங்கமாக அதன் பிறகு 850 இந்த ஜெசபேலின் ஊழியக்காரராய் இருந்த மந்திரவாதிகளை அவன் கொன்று போட்டான். அவள் மந்திரகாரியாகி இருந்து ஜெசபெல் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் எனப்பட்ட அநேக பேரை கொண்டு போட்டாள். இந்த மந்திரகார பேய் இவனுக்கு பொம்பளை இல்லாம எங்கே போய் புரஜாதி ஒரு குடும்பத்திலே ஒரு ராஜாவின் மகள் ஜெசபெல் எனப்பட்ட மந்திரகாரியை திருமணம் படித்தான். இந்த ராஜாவின் பெயர் ஆகாப். அதன் பிறகு ஜெசபெல் உன்னை கொலை செய்வேன் என்று இந்த தேவ ஊழியக்காரன் நெருப்பை கொண்டு வந்தவன் ஆகாபுக்கு சொன்னதனாலே பயத்திலே எடுத்தானோட்டு. பாருங்கள், நெருப்பை கொண்டு வந்த ஒரு ஊழியக்காரன் ஒரு பிலுசூனிய ஆவியின் மிரட்டலால் ஓரண்டா. அதன் பிறகு அதி உயர்ந்த தேவன் ஜீவ் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே பூசி அவனை அனுப்பினார். அவன் இப்பொழுது ஜெசபெல் வீட்டை வாரான். இவள் என்ன செய்கிறாள்?
தனது முகத்தை அழகுபடுத்தி கண்ணே புருவங்களை எல்லாம் மிகவும் தீட்டாக்கி நல்லாக்க கரியான கருப்பான இந்த இதுகள் எல்லாம் அதோட இவனை மயக்குவதற்கு வந்திருந்தான். ஜீகு வந்திருந்த நேரத்தில் ஒருவன் கேட்டான், ஜீகு சமாதானமா? ஷலோம். ஜீகு சொன்னான், சமாதானம்? எங்கே சமாதானம்? ஜேசபெல் உன் தாயின் மந்திரவாதங்களும் பிரிசூனியங்களும் இவ்வளவு அநேகமாக இருக்கும் நேரத்தில் சமாதானம் அங்கே? 2 ராஜாக்கள் 9:22. உன் தாயாகிய யேசபெலின் வேசித்தனங்களும் அவளுடைய பிள்ளை சூனியங்களும் இத்தனை ஏராளமாக இருக்கையில் சமாதானம் ஏது? Now listen, there's a lesson. எந்த வீட்டிலே மந்திரவாதம் வேலை செய்கிறதோ, பொம்பளை ஆளுகை செய்கிறதோ அல்லது பிள்ளை சூரியத்தின் ஆவி எந்த ஒரு குடும்பத்திலே அங்கே சமாதானம் இருக்க முடியாது. இவர்கள் கிறிஸ்தவ சபை என்று எங்கேயும் போகலாம். அவங்கள வழி நடத்துறாங்களுக்கு அவங்களோட தசமாவை காணிக்க மாட்டேன். வேண்டி பாக்கெட்டுக்குள்ள போட்டா சரி, அவனுக்கு என்ன அதை பற்றி பிரச்சனை? அந்த குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது? சமாதானம் சமாதானம் என்று சொன்னார்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் பூசினார்கள். எரேமியா 6, எரேமியா 8 அது தேவையில்லை. தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறுகிறவர்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், முரட்டாட்டம் பண்ணுவது வேறு மந்திரவாதம், பில்லு சூனியம். 1 சாமுவேல் 17:23. சில பிள்ளைகளிடத்தில் முரட்டாட்டம் உண்டு, அடித்தாலும் கேட்க மாட்டார்கள். அதனுடைய வேர் மந்திரவாதம், பில்லு சூனியம். அந்த பேய் வேலை செய்கிறது. சாமுவேல் 15:22-23. 1 சாமுவேல் 15:23. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு. ரெண்டகம் பண்ணால் என்னடா இது? நான் ஒன்றை சொல்றேன், நீ ஒன்றை செய்கிறாய். ஆக்களை எல்லாரையும் கொண்டு மிருகங்களை கொல்லும்படிக்கு சொன்னார் சவுல் ராஜாண்ட தேவன். அவன் கொஞ்சம் மிருகங்களை விட்டு வைத்தான். எனக்காம் பலி செலுத்தவாம் இல்லை, வயிறு நிரம்ப சாப்பிட. சாமுவேல் வந்து சொன்னான், முரட்டாட்டம் வந்து அதனுடைய வேர் பில்லி சூனிய பாவம். ரெண்டகம் பண்ணுதல் அவபத்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியாக இருக்கிறது. விக்கிரகங்களை கும்பிடு. பிடிவாதம், பிடிவாதம்
சரியான பிடிவாதம் இந்த பிள்ளை. Alright. So சாமுவேல் அப்பவை கண்டுபிடித்தான். சவுல் ராஜாவின் வாழ்க்கையிலே பில்லி சூனியம் வேலை செய்து ஒரு நேரம் ஒரு யுத்தம் வந்தது. அது வெல்லுவனா, அதில் ஜெயம் கொள்ளுவனா இல்லையா தேவனிடத்திலே கேட்டான். தேவன் அந்த நாளிலே மறுபடி கொடுக்கவில்லை. இவன் என்ன செய்தான்? ஒரு மந்திரகாரியினிடத்திலே போனான். போய் அந்த நேரம் சாமுவேல் செத்து போனான். அவனை எழுப்பும்படிக்கு கேட்டான். விடுவாரா தேவன்? அவர் கேட்டு மறுபடி கொடுக்கவில்லை. செத்து போன சாமியில வரும்படிக்கு செய்வார். ஒரு பேயோண்டு வந்து சொல்லி இது இப்ப வேத வாக்கியம் என்ன தெரியுமா சொல்லுது? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதனாலும் தன் வாழ்க்கையிலே மந்திரகாரியின் இடத்திலே போய் கேட்டதனாலும் சவுல் ராஜா செத்து போனார். பில்லி சூனியம் இன்றைக்கு வேலை செய்து கிறிஸ்தவ மந்திரகாரர்கள் உண்டு. தேவன் இல்லாதவர்கள், கிறிஸ்து இல்லாதவர்கள், வெளியரங்கமான கிறிஸ்தவர்கள், வெளியரங்கமான போதகர்கள். ஆனால் இவர்கள் தகப்பன் லூசிபர். இயேசு அப்படிப்பட்ட ஊழியர்களை சந்தித்தார் நிறைய. இப்போது இல்லாமல் போவார்களா? உன் குடும்பத்திலே சூனியங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் முதலாவது நான் சொல்லுகிறேன், நீங்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு வரவிடும். இயேசுவாதான் ஒளி, அவரே ராஜ்யத்தின் ராஜா. நீங்க கிறிஸ்தவத்துக்கு வரக்கூடாது. And you don't become a Christian. No. கிறிஸ்தவனாக no. பிசாசு ராஜ்யத்துக்குள்ளே இருந்து கொண்டு பிசாசு செயல்களை அறுக்க முடியாது. பாவத்தினால் மனுஷ குலம் அனைத்தும் பிசாசு ராஜ்யத்துக்குள்ளே வந்தார்கள். உலகம் எங்கும் உள்ள ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், அதிகாரிகள், கவர்மெண்ட் ஆபீசர்ல வேலை செய்கிறவர்கள், அதிகாரத்திலே ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ், இயேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள், அவருடைய பிரசன்னம் அவர்களிடத்திலே வாழ்க்கை இல்லை, வெளிச்சம் இல்லை, அது உயர்ந்த தேவன் இல்லை. அவர்கள் பைபிள் வைத்திருக்கலாம், ஒரு கிறிஸ்தவ சபையிலே. No, they're dead people. ரஷ்யா வந்து யுக்ரைன் அடிக்கலாமா அடிக்கலாம். அவன் குருடர் வழிகாட்டுறது. பைடனுக்கு எப்படி தெரியும்? மேக்ரானுக்கு எப்படி தெரியும்? பிரான்ஸ் பிரைம் மினிஸ்டர் யாருக்கு மீது தெரியும்? தங்கள் யோசனைகளினால் வழி நடத்தப்படுகிறார்கள். வெளிநாடுகள் பில்லு சூனியத்தினால் நிறைந்து வழிகிறது. தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டார்கள். கிறிஸ்தவ ஆராதனை என்று வெளியரங்கமாக சும்மா நடத்துகிறார்கள். கீழ்ப்படிதல் ஒங்கேயும் இல்லை. இப்பொழுது நடக்காத காரியங்கள் உன் குடும்பத்திலே நடந்து சிலாக்களுக்கு வருத்தம் 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 ஒன்று மாறி ஒரு பிள்ளைக்கு
அல்லது புருஷனுக்கு, அதை யாருக்கும். எல்லா மனுஷர்கள் மேலும் அதி உயர்ந்த தேவன் இயேசுவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எல்லா மனுஷர்கள் மேலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு. அவர் அதிகாரத்துக்கு கீழே வர வேணும், மனம் திரும்ப வேணும். இந்த சூனியம்ங்கிற முள்ளை மட்டும் கலத்தி விடக்கூடாது. அவருடைய அதிகாரத்துக்கு வர வேண்டும். அவர்தான் உலக கோழி, வரியாலும் அல்ல. கிறிஸ்தவ சபைகள் ஒளியாய் இருக்க வேண்டும், இருள் அடைந்து போயிருக்கிறது. அநேகமான ஊழியர்கள் போதகர் செய்யப்பட்டவர்களை தாப்பன் இயேசுவா சந்தித்த ஊழியர்கள் மாதிரி லூசிபர் பிசாசு. அவர்களுக்கு தெரியுமா? இல்லை. நீ மனம் திருப்பி இங்கால வர வேண்டும். முழு களத்தை போட்டு அதே இதில் இருக்க முடியாது. முண்டங்களையும் சிறுவங்களையும் பலவிதமான பயங்கர வேலைகளையும் செய்து கொண்டு எப்படி நீ விடுதலை அடையலாம்? பாம்புகளை வீட்டிலே வளர்த்து கொண்டு பாம்பு கடிக்கு எப்படி மருந்து செய்து நீ அந்த விஷம் போக வீட்டை போக இன்னொரு பாம்பு கொத்தும். How can you? No. இதை விட்டு தேவன் என்ன சொல்லுகிறார்? ஒரு அதை வாசிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் அவரது கட்டளைகள் ஒழுங்குக்கு கீழே வராமல் எவருக்கும் எந்த நேரத்திலும் பிள்ளை சூனியம் மந்திரவாதத்திலே இருந்து விடுதலை கிடையாது. வீட்டால் எழுப்பப்படுற சூனியம், கல்யாணம் கட்டி வைக்க சூனியம். இப்ப வாலிப பிள்ளைகள் குறிப்பாக படியன் செட் பழகிட்டாங்க. உன்னை எடுத்து காட்டுறோம் பார், வாரணத்துக்கு நடக்குது. இப்ப இவர்களுடைய தாப்பன்மார் தாய்மாரின் கண்கள் குருடு. இந்த பொம்பளை பிள்ளை ஒரே ஓட்டமாய் ஓடுகிறது. வீட்டில் அந்த பில்லி சூனியாவை வந்து இழுத்து கொள்வோம். இதை குறித்து அதிகம் இந்த தேவன் இதெல்லாம் நான் சொல்றேன் போடல. நான் இப்ப வாசிக்க போறேன். பாகமம் 18:9 அவரது கட்டளை. அவர் என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. கானானுக்கு கொண்டு போய் சேர்க்க போறார். அங்கே புறஜாதிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் செய்ய வேணாம். சூரிய வணக்கம், தீப்பாய்கிறது. தீப்பாய்தல் அங்கு நேரம் இருந்தது. பாகமம் 18:9 உன் தேவனாய யெகோவா உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பு சீனங்காரன்
பிடிச்சி சூப் வச்சு சாப்பிடுவான். அந்த தவளை சூப்புல மிதக்கும். உனக்கு எப்படி வருது? வவ்வால், ஓணான், அங்க பார் குஞ்சு வவ்வால் சூப். அப்படியான சாதிதான் இலங்கைக்கு வந்திருக்கிறது. அடுத்தது என்ன? இருந்து பார்ப்போம். இயேசு வராதிருந்தால் கொஞ்ச நாளைக்கு முதல்ல அட்டை தேடி போனவன் யாழ்ப்பாணத்துக்கு. அட்டை, அவனையும் ஒரு அட்டை இவன் சாப்பிட்றதுக்கு தேடி போடுறான். தேவனாகிய யெகோவா உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் பொழுது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவன். இது ஒரு நோய்க்காக, ஏதோ ஒரு கல்யாணம் சரிவர்கள் என்று சிலர் தீக்கடப்பார்கள். பிள்ளையை மேந்தி கொண்டு நெருப்புக்கு மேலே நடந்து போறது எல்லாம் பேயின் விளையாட்டுகள். தன்னை நம்ப பண்ண இது எல்லா இடத்திலும் நடக்கிறது. இலங்கையிலே தன்னாமுனை, ஆவணா குடியிருப்பு, செத்தாண்டி எல்லா இடத்திலும் இந்த அருவருப்புகள் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே சமாதானம்? இந்த அருவருப்புகளின் நிமித்தம் கிராமங்களும் இடங்களும் சாபத்துக்குள்ளாக இருக்கும். நிறைய கிராமங்கள் சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. இலங்கையை பார்ப்போம், மற்ற விடுவோம். ரெண்டு பக்கத்திலும் கல்லடிக்கு அங்காலையும் மட்டக்களப்பு உள்ளையும் இந்தியால பேட்டிக்குள்ள போல் அதுல தொடக்கம் காண்பது எல்லாம் என்ன? விக்கிரங்களும் முள்ளங்களும், குரங்குகள், பாம்புகள். எங்கே நிம்மதி? எங்கே சமாதானம்? தன் மகனையாவது மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவன் சாத்திரங்கள் கேட்கிறது கேட்க போவது, நாள் பார்க்கிறவன், அஞ்சனம் பார்க்கிறவன். இதை குறிப்பாக சொல்லார்கள். எனக்கு அந்த குரங்கிட்ட தான் கேட்கிறதாம். குரங்கு முண்டத்துட்டு ஒரு பொருள் காணாம போனால், ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டால ஓடிட்டாள், எங்கன்னு தெரியாது. அதுக்கு அஞ்சனமாக்குறதாம். ஆனா இந்துக்களுக்கு வடிவா தெரியும். உங்களை விடுவிக்கவே இவைகளை சொல்லுகிறேன். உங்கள் குடும்பங்கள் விடுதலையாகி பேயின் புட்டிகளிலே இருந்து அறுக்கப்பட்டு சமாதானம் உங்களுக்கு கிடைக்க இயேசுவின் வெளிச்சத்துக்குள்ளாய் வர உங்களுக்கு இவைகளை சொல்லுகிறேன். நிறைய இருக்கு கற்பிக்க, இது தேவையில்லை. ஆனால்
சாஸ்திரம் பார்க்கிறது. இது வெள்ளக்காரன் நிறைய வச்சிருக்கிறான் வீடு வீடா. நான் ஒரு கடைக்கு போகும் தெருவிலே வெளியால பெரிய போட்டில் இந்த கயிறைய பார்க்கிறது ஒரு வெள்ளக்காரன். அவன் வஞ்சிக்கப்படவில்லை என்று நினைக்க வேண்டாம். திறமான வஞ்சிப்பு. அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் பேயின் வல்லமையினால் வைத்து செய்யப்படும் செயல்கள். சூனியக்காரன் இது என்னமோ பொம்மையை செய்து போட்டு அதை குத்துறதாம். அந்த ஆள்ற பேரை சொல்லி போட்டு அங்க குத்த குத்த அந்த ஆள் அங்கே அவதிப்படுவார், அதை சேர்த்து போவார். இதெல்லாம் விளையாட்டல்ல. இது நடக்கிறது வெளியூரில் நிறைய. இப்படிப்பட்டவர்கள் சில சபைகளை கவுகளுக்கு மந்திரவாதிகள் வந்து உட்கார்ந்திருப்பார்கள் சபை கூடுதலில். இந்த சூனிய பேய்கள் ஒரு ஆளுக்கு செய்யப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு சரியாக டீல் பண்ணாமல் உடைக்கப்படாமல் இருந்தால் அது உள்ளே இருந்து கொண்டிருக்கும். சிலர் சூனியை செய்து திருமணம் முடித்தார்கள். அவர்களை பற்றி சொல்லுவேன். இது முக்கியம். பல பொம்பளை பிள்ளைகள் பிடிபட்டுக் கொண்டு போகிறார்கள். மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தக்காரனும் செத்தவர்களிடத்திலே குறிகாக்கிறவனும், அதாவது செத்தவர்களிடத்திலே போய் சாமுவேல் அவனை எழுப்ப சொல்லி அது வந்தது பேய். சாமுவேல் செத்து போனான், எப்படி அவன் வாரது? என்னெல்லாம் போட்டிருக்கிறார் தம்முடைய வார்த்தையிலே. இது இருக்கா உங்களோட பைபிள்ல? இருக்கா? இருக்கு. இவளே அறிவு இருக்கிறார். நீ இப்ப செய்தா வவால் சூப்ப கண்ட பாம்பை பிடித்து சாப்பிடுகிறார்கள். பாம்பு போய் கடையில வேண்டுகிறார்கள். சீனன் அந்த பாம்பு போய் விற்கிற கடைகள்ல வாங்குறதெல்லாம் உங்களுக்கு வீடியோல காண்பித்தேன். சத்தவர்களிடத்தில் குறிக்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவனும் யாவைக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய யாவை அவர்களை உன் முன்னென்று துரத்தி விடு கடவாய். உன் தேவனாகிய யாவைக்கு முன்பாக உத்தமனாயிருக்க கடவாய். நெருப்ப மடியில போட்டுட்டு சுடையில என்று சொல்றவன் யார்? பேயில கொண்டை கைய போட்டு அது உன்னை கொண்டை செய்தால் யார்? ஒரு ஊழியக்காரன் சொன்னால் நீ பேய்க்கு விரலை கொடுத்தாயானால் அங்கால திரும்ப இவ்வளவும் கலத்தி போடுவான். ஆனால் குருட்டாட்டமுள்ள வெளியரங்கமான கிரைஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், அதுவே இந்த தேவன் இல்லாதவர்கள், இயேசு இல்லாதவர்கள், வெளிச்சமே இல்லை, வெறும் கிரைஸ்தவர்கள்,
நிறைய இருக்கிறார்கள் சபைகளிலே. இவர்கள் எதுவும் செய்வார்கள். அவர்களை வழிநடத்தும் குருட்டு வழிகாட்டிகள் கொண்டு சொல்ல மாட்டார்கள். கண்டி பக்கமோ அதான் அங்காலே என்னமோ ஒரு பிரச்சனையில அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஒரு போதகன் எனப்பட்ட தரமான ஒரு பேய் அவர்களுக்கு கேட்ட பொழுது சொன்னார், நீங்க போய் இதுக்கு குறி கேட்கலாம் என்னட்டு வந்தண்டு நம்பி போயின்னா அந்த மாதிரி நிலையில இருக்கிறது. இப்பொழுது எல்லாம் வெளிநாட்டிலே செய்கிறவர்கள் கிறிஸ்டல் பால் அதை வச்சுட்டு பேய்களிடத்தில் கேட்கிறது மனுஷர்களின் எதிர்காலம். இவை யாவும் பேயின் வல்லமையினால் செய்யப்படும் காரியங்கள். தேவன் அறிவிருக்கிறார், தப்ப முடியாது. இதிலே கைவிடுகிறோம் தெரிந்தோ தெரியாமலோ தப்பேலாது. தெரியாம பாம்பை உழைக்கினா கடிக்காத. இனி அடுத்ததாக அவரது வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் மன திரும்பி வந்து குடும்பத்தோடு பில்லு சூனியம் என்பதை அறிந்து பிசாசு ராஜ்யம் இருள், தேவனுடைய ராஜ்யம் வெளிச்சம், இயேசுவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாய் வர வேண்டும். அல்லது விடுதலையாக்க முடியாது. ஒரு சூனியத்திலே பிடிப்பட்ட குடும்பம் அதில் இருந்து விடுதலையாகும்படி 5 லட்சம் ரூபாயை ஒரு பூசாரிக்கு கொடுத்து அவன் பெரிய ஒரு பேயை வைத்து அதை கட்டி விடுவான். அந்த சூனிய பேய் வந்த பேய்க்கு பேய் உதவி செய்யும். ஒரே ராஜ்யம். பேய துரத்த முடியாது. யார் சொன்னது? இயேசு. அப்படி துரத்தினால் அவனுடைய ராஜ்யம் அழிந்து. இனி வந்ததுக்கு பிறகு நீங்கள் மனம் திரும்பி அங்கு உள்ள எல்லா பிசாசின் பொருட்களை நீக்க வேண்டும். முண்டங்கள், படங்கள் எல்லாம் அகற்றப்படும். மந்திரிச்ச புத்தகங்கள், மந்திரிச்ச குறிகள், ஏற்கனவே குறி கூறப்பட்டவைகள் எல்லாம் நீக்க வேண்டும். முண்டங்களை கொண்டு தனி அறை கட்டி அப்படியாக எல்லாம் முழுவதுமாக சூனியத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் இதை செய்யத்தான் வேணும். 2 தோணியில கால வச்சு யாரு பிரயாணம் பண்ணுவார்கள்? பிசாசோடும் இயேசுவோடும் வாழ்க்கையிலே போகலாமா? இல்லை. ஒரு பெண்ணுக்கு இயேசு சொன்னார், நீங்கள் தொழுது கொள்வது யார் என்று உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு இதே நிலையிலே எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை குடும்பங்கள், உலகங்கள், இவர்கள் எல்லாம் இயேசுவை நான் நேசிக்கிறேன், அவருக்கு பின்செல்கிறேன். எந்த இயேசு? இதிலே கூறப்பட்ட இயேசுவா? அவர் யார்? யார் அவரை அனுப்பினது? சபை குறித்து என்ன சொன்னார்? அனுப்பிய அவரது தகப்பனை குறித்து என்ன சொன்னார்? அங்கதான் இருக்கு. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறேன் சொந்த ரட்சகராக, எனக்குள்ளே வாரும், என்னை கழுவும், நான் ரட்சிக்கப்பட்டேன். பாதாள பொய்.
சாபத்துக்கேடான பொருட்கள் யாவும் வெளியே வரும். சாபத்துக்கேடான பொருட்கள் முண்டங்கள், படங்கள், பலவிதமான மந்திரிச்ச காரியங்கள். ஒரு மந்திர புத்தகம் இருந்தால் காணும், ஒரு பாம்பு படம் இருந்தால் காணும், ஒரு இப்ப இவன் வந்திருக்கிறான் சீனன், அவனுடைய சின்னம் எப்படி வந்தன்னு எனக்கு தெரியாது. வலுப்பாம்பு, தலையும் பல்லு முளைச்சு காலம் அந்த பாம்பு 6 தடவை குறையாமல் வெளிப்படை புத்தகத்திலே கூறப்பட்டிருக்கிறது. டிராகன். இப்ப உங்கள் சில ஜாம் பாட்டில்ஸ் அல்லது சாஸ் இருக்கிற பாட்டில்ஸை பார்த்தால் அதில் இந்த படம் இருக்கும். டிராகன் நடுவில் பார். I don't know whether you can see. டிராகன், வலுப்பாம்பு, இவை யாவும் வீட்டில் வைத்திருக்க கூடாது. அதை உரிச்சறிய வேணும். அவர் அருவருப்பு சொன்ன எதையும் நாங்கள் வைத்திருக்க கூடாது. அது எங்களுக்கும் அருவருப்பு. நாம் அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். இதுக்கும் மதத்துக்கும் இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. வீட்டை துப்புரவாக்க வேண்டும். இதிலே ஒரு இடத்திலே இந்த வீட்டுக்குள்ள கொண்டு போற பொருட்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நெருப்பினால் சுட்டரிக்க கடவாய். முண்டங்கள், சுரூபங்கள். அதி உயர்ந்த தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ராயலுக்கு கொடுக்கும் கட்டளை. அவர் பரிசுத்தமான தேவன். அவரை விட இன்னும் ஒரு தேவன், மெய்யான ஒரே தேவன் இல்லை. நீ அவைகளால் சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு, பொறியில் அகப்படாதபடிக்கு, அவைகளில் முண்டங்களில் இருக்கிற ஒரு வெள்ளியை, பொன்னை, மாலை, அந்த தோடு சிமிக்கியை இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய நித்தியமானவருக்கு அருவருப்பானவைகள். அவைகளைப் போல நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பான இந்த பொருட்களை உன் வீட்டுக்குள்ளே கொண்டு போக வேண்டாம். அதை சீயன்று வறுத்து அருவருக்க கடவாய். அது சாபத்துக்குள்ளான பொருள். இது பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தை. இந்த ஒழுங்குகளுக்கு கீழே வர வேணும். அல்லது முற்றிலும் விடுதலை கிடையாது. அது செய்யப்பட்ட அனுப்பிய சூனியம். யேசுவாவின் அதிகாரத்திலே மட்டும்தான் அது போகும். அதனாலே அவர் அதிகாரத்துக்கு உள்ளே நாம் வர வேண்டும். கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே அல்ல. நோ, கிறிஸ்தவத்துக்குள்ளே அல்ல. நீ கிறிஸ்தவன், தயவு செய்து கிறிஸ்தவனாக ஆகாதே, ஆக வேண்டாம். நான் சில ஒரு இந்த பில்லி சூனியம் இந்த நாளில்
எவ்வளவாய் வேலை செய்தது. தேவன் என்னை அழைத்த இந்த ஊழியத்திலே என்ன காரியங்கள் நடந்தது என்று உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். குறிப்பாக குடும்பங்கள் மிகவும் கண்ணீருக்குள்ளாய் போயிருக்கிறது. வாலிபர்களை இணைத்து வைக்க குடும்பங்களை பிரிக்க சூனியம், வாலிபர்களை இணைத்து வைக்க சூனியம். இந்த மந்திர வித்தைகளை வாலிபர்கள் பழகி வலம் நேசு பூசாரிட்ட போய் காசை கொடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கும் அந்த பொம்பளை பிள்ளையை தங்களோடு ஓடி வரும்படிக்கு அந்த சூனியம் செய்யப்படுகிறது. இவர்கள் எந்த கிறிஸ்தவ சபையிலும் இருக்கலாம், ஆவிக்குரிய சபையில், அதாவது வார்த்தையின்படி போதித்து நடக்கிற சபை. ஆனால் யாரும் யாருக்காக சாப்பிட முடியாது. பெற்றார் முற்றிலுமாக இயேசுவுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருந்தாலும் பிள்ளைகள் அவர்கள் சும்மா வந்து உட்கார்ந்து போட்டு வீட்டுக்கு போவார்கள். சோ இப்படிப்பட்ட பொம்பளை பிள்ளைகள் பிடிபட்டார்கள் மந்திரவாத பில்லி சூரியத்தினால் பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் பிடிபடுவார்கள். இப்படி பிடிபட்டவர்கள் வீட்டிலே இல்லை. அந்த சூனியம், அந்த பேய் அவர்களை இழுத்து கொண்டு போனது. இவர்களுக்கு தேவனும் இல்லை, மெசியாவும் இயேசு கிறிஸ்துவும் இல்லை, இந்த வார்த்தையின் வெளிச்சமும் இல்லை. ஒரு பிள்ளை புறஜாதிகளோடு இணைக்கப்படாது திருமணத்தில் என்கிற அந்த வார்த்தை வேத எழுத்துக்களில் தெளிவாக தேவன் அவனோடு அந்த பிள்ளையோடு பேசினார். அவள் ஸ்டேஜுக்கு வந்து அதை சொல்லி அறிக்கை பண்ணினாள் இப்படியாக. ஆனால் பேய் அந்த இடத்திலே அட்டாக் பண்ணி எங்கேயோ இடத்துல மட்டக்களப்பிலே வேலை செய்கிற ஒரு பொடியன், அவனு குடும்பம் புன்னைச்சோலைக்கு போறது, அவனும் ஒரு புன்னைச்சோலையால் உன்னை நான் எடுத்து காட்டுறேன் பாருண்டு கொஞ்சம் அங்குமிகமாக போன்ல கதைச்சு அப்படி எப்படி என்று உறவு நெருங்க ஆரம்பிக்கிறது. அவன் சொன்ன அந்த சவாலின் படிக்கு அந்த பொம்பளை பிள்ளையை இழுத்து எடுத்து சூனியத்தினால் ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் ஆரும் அந்த தாப்பன் ஒரு போதையரையும் கூப்பிட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி இப்ப பேசாம இருக்கிறார். தன் புத்திர பாகத்தை வித்து போட்டான். இந்த பெரிய சூனிய போய் அவன் சொன்னா நான் உன்னை எடுத்து காட்டுறேன் பார், உன்னை எடுப்பன். That's a challenge. இன்னும் ஒரு பிள்ளை எங்களுடைய சபை கூடுதலுக்கு பின்பக்கமாக அந்த சூனிய குடும்பம் இருந்தது. இந்த வாலிப சகோதரன் கொஞ்சம் அவருடைய கண் அங்கே இருந்த இந்த பிள்ளை மேல் போகலாம் என்று கேள்விப்பட்டதை வேணே எச்சரித்தேன். ஆனால் கேட்கவில்லை. அந்த பொம்பளை பிள்ளை இவனை நான் செய்து காட்டுறேன்,
அந்த சூனியப்பை அந்த பொம்பளை பிள்ளையின் தகப்பன் தரமான சூனியக்காரன். அவன் இப்பொழுது மற்ற சூனியக்காரர்கள் அவர்கள் தங்களுக்கு தொழில் தேவை என்று சொல்லி இவர் ஒரு பேர் போன சூனியக்காரன் எல்லாரும் சேர்ந்து இவரை சூனியத்தானால் கொண்டு போட்டார்கள். இந்த சூனியக்காரனின் மகள் தகப்பன் இவளைத்தான் தன் வேலை தொழிலை தொடர்ந்து செய்கிறார் இருந்தார். ஆனால் இந்த மனுஷனை கண்டதும் இந்த வாலிபனை எங்கட சபையில இருந்தவனை கண் போட்டு சவால் விட்டு உன்னை என்ன செய்கிறேன் பாருண்டு இது அவள் கொடுத்த சாட்சியில் இருக்கிறது. இன்று வரை வருடங்கள் கழிந்தது. கண்ணீர் அவன் புருஷனின் வாழ்க்கையில். பிள்ளைகள் பிறந்தது, குடும்பம் போகிறது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அப்படி வருது. அவளுக்கு விடுதலை நடந்ததா? இல்லை. மனம் திரும்பாமல் எவருக்குமே விடுதலை இல்லை. எவருக்கும் விடுதலை கிடைக்காது. மனம் திரும்புதல் நம்பர் 1. நான் இப்படியாக செய்தேன், உன்னை அழிப்பதற்காக கட்டினேன். மனம் திரும்பவில்லை. பிள்ளைகள் வாழ்க்கை சரிவராது, அந்த குடும்பம் வளமாது, அப்படியே அழியும். தேவ ஜனத்தோடு சேர்ந்திருக்கிறாது, தேவ வார்த்தைகள் விளங்காது, வீடு விட்டு வீடு மாறி, அங்க விட்டு அங்க மாறி, நிம்மதி இல்லை. அவன் ஜீவிட்டான். உன் தாயின் திரளான சூனியங்கள் இருக்கிறது, எங்கடா சமாதானம்? இன்னுமொரு பிள்ளை சும்மா வந்திருந்து சூனியத்தில் ஏற்பட்ட ஒரு படியன் ஓடி போய் அதுக்கு பிறகு திரும்பி வந்து மூச்சுகளுக்கு இல்லாம கிடந்து தேவன் குணமாக்கி பிறகு ஓடி போய் நிற்குது. அந்த சூனியத்தில் இன்னும் விடுதலை இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிருந்தது. உள்ளுக்கு வெளிச்சம் இல்லை, இயேசுவா இல்லை, டாடி இல்லை. எப்படி விடுதலையாக்குறது? அடுத்த பிள்ளை இரவோடு இரவாக எழுப்பிய ஒழியது. எல்லாமே சூனியம். இன்னொரு பிள்ளை பறங்கி வீட்டில் இருந்து கடந்து விடி என்ற காலையிலே ஓடி போனது. நான் சொன்னேன் அந்த தாப்பனிடத்திலே இவள் போய் அங்கே நிற்கிறாளாம் என்று. அந்த பறங்கி தாப்பன் என்ன சொன்ன தெரியுமா? போட்டு போற இடத்தை போட்டு யாவும் உண்மை. அந்த பேய் இப்ப பிள்ளைகள் பெற்று போட கிடக்குது. அவனை ஊழியத்திலே விடாது. இப்படி எத்தனை குடும்பங்கள், சூனிய குடும்பங்களிலே ஆகப்பட்டவர்கள் சூனியத்திலே தேவனுடைய வேலையை செய்ய முடியாது, உணர்வு இருக்காது, தடுமாறுகிறார்கள். பஞ்சாதிக்குள்ளே சூனிய பேய், பஞ்சாதி தாய்க்கு உள்ளே சூனிய பேய், இவன் ஆகப்பட்டான். அந்த சூனிய பேய் ஏற்கனவே சொன்னது, நான் இவனை விடமாட்டேன், ராஜ்யத்தின் ஊழியம் செய்ய அலக்களிக்க நேரம் சொன்னது. அவன் இப்ப ஒரு கோளுமே இல்லை. தேவனுடைய இலக்கை விட்டு திருப்புறதில்லை. பிலிசூனிய மந்திரவாதம் நம்பர் 1. எத்தனை பேர் பிடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் சூனிய பேய உடையவர்கள்? ஒரு பொம்பளை பிள்ளை
அண்ணனையும் தம்பியையும் காதலித்தாள். அண்ணனை தம்பி தெரிய வந்ததும் ஒருத்தன் தற்கொலை செய்தான். அவள் இருதயத்திலே பட்டதா? நோ. ஏன்? சூனியம். இப்படிப்பட்ட அந்த சூனியப்பை காமன்னா எவருக்கும் உண்மையாக இருக்க முடியாது. கல்யாணம் கட்டினா என்ன? இன்னொரு பார்த்ததும் தன் புருஷன் இல்லாத நேரத்தில் அவன் வீட்டுக்கு போய் அவளோட கட்டிலுக்கு போவாள். நடந்தது. மிக குறிப்பாக அண்மையிலே கோலாவடியில ஒரு வீட்டில் இவைகளை மூடி மறைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். மந்திரவாத ஆவி உள்ள எந்த ஒரு பெண்ணும் தன் புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாள். இவைகளை எழுதிவை. நான் மேலானதான் சொல்லிக் கொண்டு போறேன். இதனுடைய அடிவேரை சொல்ல இது அதுக்கு படிப்பல்ல. சூனியத்திலே அகப்பட்டவர்கள் தரமான ஒரு வாக்குத்தத்தம் அதிக தேவன் கொடுத்திருக்கிறார். ஓகே, குருடர்களை அவர்கள் அறியாத பாதையில் அழைத்து வந்து, குருடர்கள் தேவன் இல்லாதவர்கள், மெஷியா இயேசு இல்லாதவர்கள் குருடர்கள், அழைத்து வந்து அவர்களுக்கு தெரியாத பாதையிலே போகும். நீதான் தெரியாத பாதையிலே கொண்டு வந்து இருளை அவர்களுக்கு முன்பாக வெளிச்சமாக்கி கோணலை நேராக்குவேன். கோணலான வாழ்க்கை, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே தேவஜனம் விஜீவிக்கிறது. இந்த வார்த்தையிலே இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை தூக்கி பிடிப்பார்கள். இப்படி செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அதி உயர்ந்த தேவனின் வாக்கு தத்தம். பயப்படாது. வெளிச்சத்து உள்ளே வர இருளின் காரியங்களை விடத்தான் வேணும். ஒரு மனுஷனின் சுவாசப்பை அப்படியே கெட்டு போகிறது. டாக்டர் சொல்றார், இனிமேலாவது போய்க்கிறது சிகர குடிக்கிறது விடப்பா, வேண்டாம். உனக்கு இருக்கிறது இப்ப மிக சுகமாக ஒரு சுவாசப்பை தான், அதையும் வீணாக்காது. அப்படி இல்லைன்னு அவன் தொடர்ந்து குடிச்சா, என்னுடைய தாயின் அக்காவின் மகன், கசின் பிரதர், அவருக்கு அப்படி நடந்தது. மரித்து போனார். இன்னும் கொஞ்ச நாள் கூட வாழ்ந்திருக்கலாம். பிளவிட்டு மரணப்படுக்கையிலே அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் காதிலே. வாழ்க்கை ஒரு தடவை as a gift. இது கொரோனாவிலே மடிந்து போனவர்கள்
5 மில்லியன் 50 லட்சம். எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கை பிறந்ததை அறிந்து நோக்கம் செயல்பட்டிருப்பார்கள்? ஏன் ஜீவிக்கிறாய்? Why? இது எப்படி நடந்தால் வேத வாக்கியங்கள் நிறைவேறிய தீரும். மறுபடியும் சந்திப்பீர் என்று சொன்னவர் வருவார். சூரியத்திலே பிடிபட்டவர்கள் அதை உடைக்க பூசாரியிட்டே போய் காசு கொடுக்க வேண்டாம், அது உடைக்கப்பட மாட்டாது. பேய் பேயை கலக்காது. இயேசு சொன்னார், இயேசு சொன்னார். எப்படியாவது இந்த செய்தியை கேட்டு அதி உயர்ந்த தேவன் அவரது வெளிச்சத்தை நீதி பெற இவைகளை சொன்னேன். பிசாசின் வல்லமையினால் நல்லதோ கெட்டதோ செய்யப்படும் செயல்தான் பிசாசின் வல்லமையினால். இல்லை சூனியம், மாந்திரிகம், witchcraft. நிறைஞ்சு வழிகிறது இலங்கையிலே. கிழக்கு மாகாணம் எதுக்கும் செய்து போடுவாங்க. வீட்டால் எழுப்ப, வேலையால நிப்பாட்ட, கல்யாணத்தை நிப்பாட்ட, பிரிவினை ஏற்படுத்த ஒரு குடும்பத்தில். இதுகளை பார்க்கறது பானையில இருந்தா தான் அகப்பையில வரும். இயேசுவின் ஊழியர்கள் தேவன் இல்லை, இயேசு இல்லை, வரும் பானையோடு தெரியுது. இவர்களுக்கு விளங்குமா? இவர்கள் ஆக்கள் கூட தேவன்தான் வேட்டையாடுவார்கள் தங்களுக்கு. ஏன் அவர்கள் காணிக்கை போடுவார்கள், அது இதுக்கு பக்கத்துக்குள்ள போட, அதுக்கு தான் போறது. சரியா பரிசெயர் கூட்டம். இந்த காலகட்டம் இயேசுவ வரும் வரைக்கும் மந்திரவாதங்களும் பிலிசூனியங்களும் பெருகி இந்த ஆவி உண்மையான உண்மையை அறிவிக்கிற சபையோடு ஊழியர்களோடு வாட்ச் they will head on collision. மோதுவார்கள். நீ ஆசமா என்ன செய்கிறாய்? இன்னமும் உண்ட யோசனையிலே தங்கி இருக்கிறாய் இல்லையா?
Yeah. வெளிச்சமும் ஒரு வெளிச்சம் இல்லாதவர்கள் புழுக்களை போல நெளிகிறார்கள். பிந்தி போனவர்கள் சடுதியாய் தேவன் உன்னடை கொண்டு வந்தான். நீங்க அறிய வேண்டியதை உங்களுக்கு அறிவித்தேன். பில்லி சூனியம் பூச்சாண்டி விளையாட்டல்ல, அது உண்டு. தேவன் அதுக்கு எதிர். ஒரு ராஜா எதை செய்யக்கூடாது என்று சொன்ன முழுக்க செய்தான். மனாசை அவன் பேர். நெருப்பை கணக்க பண்ணி பிள்ளைகளை பறி கொடுத்து கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் இந்த நாட்களில் ஈடுபடுகிறார்கள். வாலிபர்கள், மற்றாக்கள், மந்திரவாத ஜபங்கள் அது உங்களுக்கு தேவையில்லை. கிறிஸ்தவ மந்திரவாதிகள் உண்டு. டீச்சர் போய்ச்சலினால் தங்கள் விருப்பம் நிறைவேற தனியாக கூட்டம் கூடி முழு என்று ஓதுகிறவர்கள் அது ஜபம் அல்ல, அது சாத்திர மந்திரவாதம். Okay, receive the blessings. Yavreka Yehovah Vashmreka Yair Yehovah Panaveleka Vioneka Eza Yehovah Panaveleka Vaizamika Shalom. Yehovah உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து ஒன்றுமே தெரியாதவர்களுக்கு பில்லி சூனியம் அப்படியாய் குடும்பங்களை வேலை செய்ய குறிப்பாய் இந்துக்கள் மற்றவர்கள் முஸ்லிம் ஜனத்துக்குள்ளே அங்கேயும் இருக்க பில்லி சூனியம். உங்களுக்கு தெரிய வேண்டியதை சொன்னேன். யெகோவாவின் அதிகாரத்துக்கு உட்படுத்தாமல் வீட்டிலே உள்ள முண்டங்களையோ சுரபங்களையோ அந்த சாபத்துக்கு இடான பொருட்களை அறிந்த பிரயோஜனம் இல்லை. இதை விட மேலதிகமாக உங்களுக்கு சில காரியங்கள் அறிய வேண்டும் என்றால் யூ கேன் ஃபோன் மீ. யார் இன்னார் என்று சொல்லி எந்த இடத்துல பேசுகிறீர்கள் என்று சொல்லணும். இந்த வார்த்தையை கேட்டார்கள். இப்ப நான் கொடுத்த செய்தி என்னோட கதைக்கலாம். நீங்கள் பிசாசின் கையில் இருந்து விடுதலையாவதுதான் என்னுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம். மறுபடியும் நாளைய தினத்திலே அவருக்கு சித்தமாக பேசுகிறேன். Shalom to all of you. Bye for now.